ரிசர்ச் ரெஃபரன்சஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போன வீடியோவில் புக்ஸ் MLA 9th எடிஷன் புக்ஸ் எப்படி நம்ம ரெஃபரன்ஸில் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத ஓல்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கலைன்னா மேலே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் எப்படி நம்ம ரெஃபரன்ஸில் ஆட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம், மெயினாக ஜேர்னலுக்கும் புக்குக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ரெண்டையும் மாற்றி போட்டுடுறாங்க. அதை என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பை த வே, என்னோட பேர் ராஜசேகர். நீங்கள் என்னோட ரிசர்ச் வீடியோஸ் ஒருவேளை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சந்தோஷம். இல்லைன்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ரிசர்ச் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். யூ கேன் லேர்ன் மெனி திங்ஸ். இப்போ எப்படி அந்த ரிசர்ச் ரெஃபரன்சஸ் ஜேர்னல் ஆர்டிக்கல் ஆட் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறோம், முதல்ல வேல்யூம் ஒரு ஸ்காலர்லி ஜேர்னலில் ரெண்டு விதமாக வேல்யூம் நம்பர் அண்ட் இஷ்யூ நம்பரோடு இருக்கிற ஜேர்னல். முதல் விஷயம், நீங்கள் அந்த ஆத்தர் நேம் ஃபர்ஸ்ட் நேம் செகண்டாகவும் செகண்ட் நேம் ஃபர்ஸ்ட் வரதெல்லாம் காமன் தான். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இதில் என்ன பண்ணுறோமோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம புக் டைட்டிலுக்கு ஒன்லி நம்ம கோட் யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி இட்டாலிசைஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே இட்டாலிசைஸ் பண்ணுறது இல்லை, டபுள் கோட்டில் இருக்கணும். அதில் முக்கியமான காமன் எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் கோட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்க. இந்த ஃபுல் ஸ்டாப் இந்த கோட்டுக்கு உள்ளே தான் இருக்கணும். நம்பர் 1 புரியுதுங்களா? ரெண்டாவது, அந்த அங்கே புக்கில் ஜேர்னல், அதாவது நம்ம டைட்டில் இட்டாலிசைஸ் பண்ணியிருப்போம், இங்கே ஜேர்னல் நேம் இட்டாலிசைஸ் பண்ணணும். அமெரிக்கன் பீரியாடிக்கல்ஸ்ங்கிறது அந்த ஜேர்னலோட பேர். அதை இட்டாலிசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கமா. அடுத்து வேல்யூம் நம்பர் கொடுக்கணும், இஷ்யூ நம்பர் கொடுக்கணும். வேல்யூம் நம்பரில் VOLன்னு கொடுக்கணும். அது எல்லாமே ஸ்மால் லெட்டர். நிறைய பேர் V கேபிட்டல் போட்டுருவாங்க, நம்பரில் N கேபிட்டல் போட்டுருவாங்க. அந்த தப்பு பண்ணிடாதீங்க. VOL, அடுத்தது டாட், கமா கிடையாது, நம்பர், அதுக்கப்புறம் கமா, நம்பர், டாட்டு, நம்பர், அதுக்கப்புறம் இயர். பேஜ் நம்பருக்கு நான் பார்த்துக்க நிறைய பேர் P நம்பர்னு போடுவாங்க, இல்லைனா பேஜ் நம்பர்னு ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எழுதிடாதீங்க. ஒன்லி PP, ரெண்டுமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அதுக்கு அடுத்து ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். அடுத்து 149 to 66, இதில் என்னன்னா 149 to 166ன்னு கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் கொடுத்தா போதும். புரிஞ்சுதுங்களா? இதான் மெயின் சேஞ்சஸ் ஜேர்னல் புக்கோட கம்பேர் பண்ணுறப்ப. அடுத்து பாருங்க, ஜேர்னல் வேல்யூம் நம்பர், இஷ்யூ நம்பர் ரெண்டுமே இருக்கு. ஆனால் ஒன்லி இஷ்யூ நம்பர் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வேல்யூம் மட்டும் கட் ஆகிடும், வால்யூம் நம்பர் கட் ஆகிட்டு இஷ்யூ நம்பரோட மட்டும் போட்டுட்டு மற்றதெல்லாம் அஸ் யூஷுவல் அப்படியே போயிடும். அதுவே ஒரு சில ஜேர்னல் என்ன பண்ணுவாங்க, 4 சீசன் பப்ளிஷ் பண்ணுவாங்க, 4 இஷ்யூ, ஸ்ப்ரிங், ஆட்டம், வின்டர் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணணும், மற்ற டீட்டெயில் எல்லாம் அஸ் யூஷுவல் நீங்கள் நேமு அந்த டபுள் கோட்டில் கொடுக்குறது, ஜேர்னல் நேமு, வேல்யூம், இஷ்யூ எல்லாம் கொடுத்துருவீங்க. ஆனால் இந்த இதில் ஒன்னே ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு என்ன பண்ணணும், அதில் சீசன் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங், ஆட்டம், வின்டர் என்ன இருக்கோ அது இந்த இடத்துல கொடுத்துடணும் அந்த ஜேர்னலில். இது மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதெல்லாம் மற்றதெல்லாம் சேம் தான். ஸ்ப்ரிங் மட்டும், அதாவது என்ன சீசன் அந்த ஜேர்னல் 4 சீசனில் எந்த சீசன் வருதோ அதை மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்போனா வேல்யூம் நம்பர், இஷ்யூ நம்பருக்கு அடுத்தபடியாக, அதாவது இயருக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இதில் இல்லை பாருங்கள், இங்கே இயருக்கு முன்னாடி மட்டும் என்ட்ரு பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது இப்போ ஜேர்னல் பேப்பரை எங்கேருந்து எடுக்கிறீங்க, ஒரு டேட்டாபேஸ்னா என்னென்னா ப்ராஜெக்ட் நியூஸு, JSTOR, கூகுள் ஸ்காலர், இந்த மாதிரி டேட்டாபேஸ்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கூகுள் ஸ்காலர் அதாவது இந்த டேட்டாபேஸை பற்றின விஷயங்களை நீங்கள் அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். முதல்ல இருக்கக்கூடிய நேமு அதெல்லாம் அஸ் யூஷுவல் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க, பேஜ் நம்பர் வரையிலும். அடுத்துங்க ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க. எந்த டேட்டாபேஸ் இது, ப்ராஜெக்ட் நியூஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ். அதில் புக்ஸு எல்லாமே ஃப்ரீ அவைலபிளாக இருக்கும். அதிலிருந்து எடுத்திருக்காங்க, அதனோட DOI நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் நியூஸ் DOI நம்பர். அடுத்து பாருங்க, பர்மனன்ட் லிங்க். அதே JSTOR-ஆ இருந்தால் JSTOR-ல பர்மனன்ட் லிங்க் இருக்கும். DOI நம்பருக்கு பதிலாக JSTOR-க்கு ஒரு பர்மனன்ட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை JSTOR-னு ஃபுல் கேபிட்டலில் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இங்கேயும் பாருங்க, ப்ராஜெக்ட் நியூஸ் கமா, இது இட்டாலிசைஸில் இருக்கணும். எகைன் பார்த்துக்கோங்க, எப்படி ஜேர்னல் நேம் இட்டாலிசைஸில் இருக்கோ அதே மாதிரி இந்த டேட்டாபேஸோட நேமும் இட்டாலிசைஸில் இருக்கணும். இங்கே ப்ராஜெக்ட் நியூஸ், இங்கே JSTOR எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதனுடைய லிங்க் மட்டும் கொடுத்துட்டு ஃபைனலாக ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்க. ஒருவேளை ஆன்லைன் ஜேர்னல், ஆஃப்லைன் ஜேர்னல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்லி ஆன்லைனில் மட்டும் அவைலபிள்னா அதனுடைய URL கடைசியில் கொடுக்கணும். மற்றதெல்லாம் அஸ் யூஷுவல் எல்லாமே கொடுத்துட்டு ஃபைனலாக URL மட்டும் ஆட் பண்ணிக்குவாங்க. URL அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுற பொழுது எந்த மேலே இருக்கோ அந்த அட்ரஸை அதை போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக PDF ஆஃப் ஆன்லைன் ஜேர்னல் ஆர்டிக்கல். இப்போ ஆன்லைன் ஜேர்னல் எடுத்துகிட்டு டவுன்லோட் பண்ணிடுறீங்க. ஆன்லைன்லேயே படிச்சுட்டு பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் மேலே இருக்க JSTOR மற்ற பர்மனன்ட் லிங்க் கொடுத்துருவீங்க. PDF-ஆக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை படிச்சுட்டு அதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது PDF டவுன்லோடுன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா. இல்லைன்னா ரெஸ்ட் அஸ் யூஷுவலாக மேலே இருக்கிறது மட்டும் போதும். இதில் ஒன்று ஆட் பண்ணுறது என்னென்னா
பிடிஎஃபாக அதில் டவுன்லோட் பண்ண முடிஞ்சு அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணுறீங்கன்னா அதில் பிடிஎஃப் டவுன்லோடு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இது மட்டும் போதும், மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை. இதை மட்டும் இந்த 6-7 விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை ஏதாவது புரியலன்னா அந்த செக்ஷன் மட்டும் வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு யூடியூப் அண்டு வீடியோஸ் பற்றி எப்படி போடணும், அந்த ஆர்டிக்கல் அதை வந்து ரெஃபரன்ஸில் எப்படி ஆட் பண்ணுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் அதே வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.